இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வாடா தம்பி. இதுதான் காமாட்சி சகமேத ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் பழைய கூடலூர். இந்த பழைய கூடலூரில் இது ஒரு அக்ரஹாரத்தோட ஒரு எண்டில் இருக்குது இந்த கோவில். அஸ் யூஷுவல் இது ஏத்தாப்பில் இருக்கிறது தான் நம்ம பழைய கூடலூரோட போஸ்ட் ஆஃபீஸ். ரொம்ப பியூட்டிஃபுல் போஸ்ட் ஆஃபீஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சுதந்திரம் இந்தியாவுக்கு என்றைக்கு கிடச்சிதோ அன்றைக்கி திறந்த போஸ்ட் ஆஃபீஸ். 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கி திறந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ ரொம்ப பழசு அண்ட் ரொம்ப ஸ்பெஷலும் கூட. ஸோ எனிவே நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ இது வந்து இந்த ஊரில் ஜிஎஸ் கல்யாண சுந்தரம் ஸ்கூல் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல் இருக்குது தஞ்சை மாவட்டத்தில். கும்போணத்தில் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரான்ச்சு பட்டீஸ்வரத்துக்கிட்ட. ஸோ அவங்களோட ஊருங்கிறதுனால அந்த கோயிலை நல்லா வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ரொம்ப பழைய கோயில்னு சொல்ல முடியுமான்னு தெரில. பழைய கோயிலாக இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 200-300 வருஷம் பழமை இருக்கும் இதுக்கு கண்டிப்பாக. இந்த காமாட்சி சமேத ஏகாம்பரேஸ்வரர் வந்து பழைய கூடலூரோட கிழக்கு பக்கமாக இருக்குது. பக்கத்தில் வந்து ஆனாங்கூர், கொக்கூர், மேக்கரி மங்கலம், வடக்க போனீங்கன்னா குத்தாலம், இந்த ஊர்கள்லாம் இருக்குது. இது ரொம்ப ஒரு சின்ன கோயில். அம்பாள் சுவாமி ரொம்ப சின்னதாக ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்க. இது இருக்க தட்சிணாமூர்த்தி. இந்த கோயிலை வந்து இருந்து கட்டி இதெல்லாம் செஞ்சவர் வந்து அப்பைய தீக்ஷிதர் அப்படின்னு பேர். அப்பைய தீக்ஷிதருங்கிறவர் ஒரு பல வருடங்கள் முன்னாடி அவரோட ஒரு பிளேக் ஒன்று வச்சுருக்காங்க முன்னாடி. அதில் போய் பார்ப்போம் அவரோட வரலாறு என்னென்னு. ஸோ அதனால் இது ஒரு வெல் டு டூ கிராமமாக இருக்கிறதுனால கோயிலும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. சின்ன கோயில். நம்ம தான் வளம் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மண்டபத்தில் தான் நம்ம சுவாமி இருக்கார், ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார் நேராக. ஸோ அப்பைய தீக்ஷிதரை பற்றி பார்ப்போம். ஸோ 480 வருடம் முன்னாடி ஆரணிக்கிட்ட அடையப்பழம்ங்கிற கிராமத்தில் இருக்கார் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கேருந்து இருந்தவர் பல கிரந்தங்களை எல்லாம் ஏற்றி வேலூரில் இருந்த மன்னனோட அரசபையில் இருந்துட்டு பல ஆலயங்களை இங்கே ஸ்தாபிச்சிருக்காரு இந்த பக்கம். ஸோ 500 மாணவர்களுக்கு வேதாந்த பயிற்சியும் அளிச்சிருக்காரு. ஸோ இங்கே வந்து இந்த ஊருக்கு இங்கே வந்திருக்காரு. நீலகண்ட தீட்சிதர் ஒரு பையன் திருமலை நாயக்கர்கிட்ட மந்திரியாக இருந்திருக்காரு. அவரோட பையன் நீலகண்ட தீட்சிதர். ஸோ இந்த ஊருக்கு வந்தவர் சிதம்பரத்தில் கழிச்சிருக்காரு கடைசியில். ஸோ அப்பைய தீட்சிதரோட வழியில் வந்த கூடலூரில் பிறந்த ஸ்ரீமான் ராம்மூர்த்தி ஐயர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கோயிலை பாடுபட்டு கட்டியிருக்கார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்பைய தீட்சிதர் வந்து இதை கட்டல, அவருடைய வழியில் வந்தவர். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான கோயில் தான் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இந்த மாதிரி கோயிலுக்கு நேரம் கிடைக்கும் போது வாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெம்பிள். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் கேட்டுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.